ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் பாயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய் போட்டுட்டு அதில் 3 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். கலர் மாறிடக்கூடாது, மாறினா பாயா கலரும் மாறிடும். அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய், கண்ணாடி பதம் வெந்ததுக்கு பிறகு தேவையான அளவு இஞ்சி பூண்டு, ஒரு 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான காய்கறிகள், கேரட்டு, பட்டாணி, பீன்ஸ், உருளைக்கிழங்கு, நீங்கள் இதில் முட்டைக்கோஸ் வேண்டாலும் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் வேணாலும் சேர்த்துக்கலாம். காயை லைட்டாக வதக்கிட்டு இதுக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பாயா எந்த அளவு வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதுதான். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் காய் வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான். காய்கறிகள் வெந்ததுக்கப்புறம் இதில் தேவையான அளவு மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், தக்காளி கடைசியாக சேர்த்துக்குங்க. முன்னாடியே வதக்கினோம்னா கலர் மாறிடும். பிறகு இந்த பாயாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. இந்த பாயாக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு தேவையான மசாலா பார்ப்போம். தேங்காய் 1 கப், ஜீரகம் 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 1, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிங்க. ஒரு முந்திரி பத்து அதோடு சேர்த்துக்குங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த பாயெல்லாம் நம்ம ஊற்றிக்க வேண்டியதுதான். அரைச்ச கலவையை நல்லா கலந்து விட்டு ஓரளவு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு புதினா மல்லி சேர்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பாயா ரெடி. இதை இடியாப்பம், சப்பாத்தி, இட்லி, தோசை, புலாவ், ரைஸ் இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம். நல்ல சுவையாக இருக்கும். நீங்கள் ஆட்டுக்கால் வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.